சார் இன்னொரு பக்கம் நேற்று வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காப்புல. அதை ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து விசிகே தலைவர் தொல் திருமாவளவன் சாரை வந்து மீட் பண்ணி அவருக்கு வந்து பொன்னாடை பற்றி அவரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காப்புல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது திருமாவளவனின் பெருந்தன்மை. இப்போ வளர்ந்து வர்ற தலைவர்களில் திருமாவளவன் ஒரு மிகச்சிறந்த தலைவர். அமைதி, அடக்கம், ஒழுக்கம், காமராஜர் மாதிரி ஒரு பிரம்மச்சரியம், அரசியல் நேர்மை அனைத்தும் நிறைந்த ஒரு நல்ல அற்புதமான தலைவர் திருமாவளவன். அர்ஜுன் ரெட்டி அந்த அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விழாருக்கு இல்லையா, அதில் அவர் திட்டம் போட்டு தான் அதை பண்ணதே. திருமாவை கூப்பிட்டது, திருமாவளவன் பிறகு அது போகாமல் அவர் இப்போ விஜயை கூப்பிட்டது, எல்லாம் ஒரு திட்டமிடல். அவர் விஜய் கட்சியில் சேர்றதுக்கு முன்னோட்டம். அதில் பெரும் செலவு அவர் தான் பண்ணியிருக்கார். அந்த மாநாடு நடந்ததை எல்லோருக்குமானவர் பெரிய அம்பேத்கர் அந்த புத்தக வெளியீட்டு விழா செலவுகள் ஏற்பாடுகள் எல்லாமே அந்த அர்ஜுன் ரெட்டி தான் பண்ணியிருக்காரு. அது திட்டம் போட்டு தான். இப்போ இவர் கட்சியில் இவர் விலக்கிட்டார். விலகின உடனே அவர் அதில் சேர்ந்துட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றாரு. மிக பெருந்தன்மையாக வாழ்த்து கூறி அனுப்பியிருக்கார். அது திருமாவளவின் மிக பெருந்தன்மை. ஆனால் மக்கள் வந்து கீழே கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் போயிட்டார், இப்போது டிவிக்கே கூட விசிகேவும் வந்து ஜாயின் பண்ணும் ஃப்யூச்சரில், அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வாக்குவாதம் இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது வெளியில் 1000 சொல்லலாம். ஆனால் திருமாவளவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பல நெருடல்கள் இருந்தாலும் பல குறைபாடுகள் சில பேசி தீர்த்துக்கிறார். பேசுகிறாரு. அவர் என்ன கோரிக்கை இருந்தாலும் வைக்கிறார். ஆர்ப்பாட்டம் கூட பண்ணுறார் அரசாங்கத்தை எதிர்த்து. கூட்டமைப்பில் இருந்தால் கூட சில கருத்துக்கள் பிடிக்கலைன்னா போராட்டம் கூட பண்ணுறார். அது பெரிய விஷயம். இருந்தாலும் கொள்கையில், கூட்டணி கொள்கையில் மாறுபடலை, விலகி நிற்கலை. தலைவர் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரோட இணக்கமாக தான் போயிட்டுருக்காரு. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களும் பெருந்தன்மையாக அவர் வந்து கூட்டமைப்பில் இருந்தால் கூட அவங்க கொள்கைப்படி சில போராட்டம் நடத்துகிறாங்க, அதை விட்டு கொடுக்குறார், ஆதரிக்கிறார். ஆக்சுவலாக நேற்று ஒரு கூட்டத்தில் வந்து திருமாவளவன் சார் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து வருத்தத்தோடு தான் கூட்டணியில் நிலச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இப்போ இந்த டைமில் அந்த வார்த்தை சொல்கிறதுக்கான காரணம் அது சில கருத்துக்கள் இருக்கலாம் சொல்ல. ஆனால் கூட்டணி, அவர் எப்போவுமே நான் கூட்டணியில் இருக்கிறேன், கூட்டணி உருவாவதில் நான் ஒருவன், அதிலிருந்து விலகவில்லை, உறுதியாக இருக்கார். அதை நீங்கள் நம்பவே வேண்டாம். அங்கே போயிடுவார்னு யாரும் நம்ப வேண்டாம். அதுவும் ஒரு விஜய் தலைமையேற்று, ஏன்னா விஜயை விட மிகச்சிறந்த அறிவாளி திருமாவளவன், மிகச்சிறந்த ஒழுக்கமானவர், மிகச்சிறந்த கட்டுப்பாடு மிக்கவர். ஒரு அடித்தளத்து மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களுக்காகவும் கோரிக்கை வைக்கிறார், போராடுறார். அவர் ஒரு ஜாதிக்கோ இனத்துக்கோ உரிய தலைவராக இல்லை. அவர் ஒரு புதுமையான தலைவர், புதுமையான தலைவர். அதனால் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட ஜாயின் பண்ணுவார்னு கனவு கூட காணாதீங்க. அவர் இந்த கூட்டமைப்பு விட்டு விலக மாட்டார். கொள்கை பிடிப்புள்ள மாபெரும் நல்ல தலைவராக எதிர்காலத்தில் வரக்கூடிய அத்தனை ஆற்றலும் மிக்கவர் திருமாவளவன். ஆனால் இந்த விஜய் கட்சிக்கு 250 கோடி சம்பளம் வாங்க விஜய கட்சிக்கு அவர் தான் செலவு பண்ணியிருக்காரு. அப்போ என்ன சொல்றீங்க? கட்சியில் சேரதுக்கு முன்னாலே செலவு பண்ணார. ஏன்னா திட்டம் போட்டு அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பு ஏற்கணும் என்பதற்காக இந்த மாநாட்டை அவர் நடத்தினார், விஜயை கூப்பிட்டு. அது தெரிஞ்சதால் தான் திருமாவளவன் அந்த மீட்டிங் கூட்டம் போகலை, அந்த மாநாட்டில் கலந்துக்கல. இதுதான் நடந்தது.